கடலப்பருப்பு வடை செய்யலாமா? அதுக்கு நான் கடலப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். இப்போ 3 குட்டி குட்டியாக வந்து பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் இதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாமாயில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலான்னு கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதில் போட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். ஒரு வடையாக தட்டி நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வடையெல்லாம் தட்டி சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடலாம். உடனே திருப்பி விட்டால் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து வடை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வடையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம பூண்டு கூட தட்டி தோலோடு தட்டி சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் சேர்க்கலை, மறந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதில் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்படி தான் செய்வேன், அதனால தான் போட்டிருக்கேன் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாய்.